பாரதிய ஜனதா கூட்டணியில் கொங்கு நாடு மக்கள் கட்சி இணைந்துள்ள நிலையில் பாமகவுடன் பேச்சு நடப்பதாக மாநில தலைவர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பாரதிய ஜனதாவுடன் மதிமுக கூட்டணி உறுதியாகியுள்ள நிலையில் கொங்கு நாடு மக்கள் கட்சி வியாழக்கிழமை அன்று இக்கூட்டணியில் இணைந்தது. பாமகவுடன் பேச்சு நடப்பதாகவும் வெள்ளிக்கிழமைக்குள் கூட்டணி முடிவு செய்யப்படும் என்றும் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளர் தலைவர் நரேந்திர மோடி அவர்களை இந்தியாவினுடைய பிரதமராக்குவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடன் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கூட்டணியிலே சேர்ந்து வருகிற பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். அந்த உறுதியோடு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும், தமிழகத்தினுடைய பங்கை தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த வெற்றி கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கின்றது. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டணியில் இணைவதற்காக வந்திருக்கின்றார்கள். நாங்கள் அவரை மனப்பூர்வமாக வரவேற்கின்றோம். இந்த கூட்டணி அண்ணன் அவர்கள் இணைந்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே மிகப்பெரிய வலுவுள்ளதாக மாற்றும் என்கின்ற முழுமையான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. வெற்றி பாதையிலே பாரதிய ஜனதா கட்சி முதல் நிலையை எட்டும் துவக்கமாக இதை நாங்கள் கருதுகின்றோம். முன்னதாக பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் பிரச்சார குறுந்தகடு வெளியிடப்பட்டது. வெற்றியின் கீதம் எனும் பெயரிலான இந்த குறுந்தகடு தமிழகம் முழுவதும் விநியோகிக்கப்படும் என்று பாரதிய ஜனதா தெரிவித்துள்ளது.